அலைக்கும் அண்ட் ஹாய் டியர்ஸ். இன்றைக்கு நான் யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன். அதுதான் கச்சான் பிஸ்கட். இலங்கையில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் சின்னவங்க ஆசையாக சாப்பிட்ற ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை எடுத்து பார்த்தா கூட விலை கிடுகிடுன்னு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகுது. இந்த காலகட்டத்தில் ஆசைக்கு ஒரு உணவை கடையில் வாங்கி சாப்பிட்றது சாத்தியமாகாது. ஸோ ஹோம் மேட் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாத்துக்கும் முதல்ல கச்சானை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கொள்ளுவோம். கச்சான் பிஸ்கட் செய்கிறதுக்கு கச்சானை உடனேயே வறுத்து செய்தால் தான் நல்ல ருசியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வறுத்த கச்சானை அரைச்சி எடுக்கிற நேரம் எண்ணெய் தன்மை வரும், அப்போ தான் டேஸ்டாக இருக்கும். மெல்லிய நெருப்பில் விட்டு ஒரு 15 நிமிஷம் போல் இப்போ நான் வறுத்து கொண்டிருக்கிறேன். இனி வறுபட்டிருக்காண்டு பார்ப்போம். பச்சையாக இருக்கிற கச்சானில் தோல் உரிப்பட்டாலும் லேசாக உரிக்க முடியாது. பட் வறுத்த கச்சானில் இப்படி எடுத்து நீங்கள் கொஞ்சம் இப்படி செய்கிற நேரமே டக்குன்னு உரிப்பட்டுரும். ஸோ வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். வறுத்தெடுத்த இந்த கச்சானில் தோலை நீக்கிட்டு தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறோம். வறுத்தெடுத்த இந்த கச்சானில் இருக்கிற தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு உள்ளங்கையால் கொஞ்சம் கசக்கி விட்டு லேசாக ஊதி விட்டால் சரி. සිංහලයාළුවන් සඳහා අවශ්‍ය ද්‍රව්‍ය ලිස්ට් එක තිරයේ දිස් වෙනවා. නැත්නම් ඩිස්ක්‍රිප්ෂන් බොක්ස් එක චෙක් කරන්න. யாழ்ப்பாணத்து கச்சான் பிஸ்கட் செய்கிறதுக்கு கச்சான் 250 கிராம் எடுத்திருக்கிறேன். அதோட இங்கே ஆல் பர்பஸ் மா 250 கிராம் இருக்குது. அதுக்குள்ள பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். மக்களே, உங்களுக்கு இந்த ஈட் மோர் வித் நிம்னா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பீனட் பட்டர் குக்கி ரெசிபி வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பேக்கிங் பவுடர் மாவோட நல்லா மிக்ஸ் ஆக வேணுமென்றதுக்காக ஒரு தடவை அரைச்சு கொள்ளுவோம். ஏற்கனவே நாங்கள் தோல் நீக்கி எடுத்த கச்சான் இதை இந்த கிரைண்டர் கப்புக்குள்ளே போட்டு நறுவலாக கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் கிரைண்ட் பண்ணின கச்சானில் பாதியை வேறையா எடுத்து வச்சுட்டேன். மிகுதி இருக்கிற இந்த கச்சானை ஒரு பேஸ்டாக அரைச்செடுக்க போகிறேன். கண்டிங்களா, பேலன்ஸ் இருந்த கச்சானை இப்படி அரைச்செடுத்திருக்கிறேன். இப்போ இந்த கச்சான் பேஸ்ட்டுக்குள்ள ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற 100 கிராம் பட்டர் சேர்க்கிறேன். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடன் பட்டர் சேர்க்கிறது கேக் வகைகளுக்கு. பட் குக்கி வகைகளுக்கு ரூம் டெம்பரேச்சர் பட்டர் தான் சேர்க்க வேணும். உப்பு கொஞ்சமும் சேர்த்து மீண்டும் கிரைண்ட் பண்ணி எடுப்போம். நாங்களும் இப்போ ஏதோ ஒரு வகையில் பீனட் பட்டர் ரெடி பண்ணிட்டோம். அதை இப்போ இந்த பவுலுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். 150 கிராம் ப்ரௌன் சுகர் சேர்க்கிறேன். அதோட ஒரு முட்டை. இது சீனி கரையும் வரைக்கும் பீட் பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி இல்லை. ஸோ எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண தேவையும் இல்லை. சீனியை கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கி சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாத்தையும் நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வெனிலா சேர்க்கிறேன். அடுத்து இதுக்குள்ள நறுவலா கிரைண்ட் பண்ணி வச்ச கச்சான் போடுறேன். மிக்ஸ் பண்ணுவோம், நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க மாசேப்பம். இப்போ உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன், யாருக்கும் சொல்லிடாதீங்க. ஆரம்பத்தில் நாங்கள் எடுத்த ஆல் பர்பஸ் ஃப்ளார் 250 கிராமில் இருந்து 2 டேபிள் ஸ்பூன் மாவை நீக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கோர்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன்.
மா சேர்க்க சேர்க்க ஸ்பெச்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். ஸோ கையால் பிணைஞ்சு டோ ரெடி பண்ணிக்கொள்ளவும் முடியும். இதில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு உருட்டி வட்டமாகவும் தட்டையாகவும் அமர்த்தி கொள்ள வேணும். எங்கே நாங்கள் கச்சான் பிஸ்கட்டை தட்டி தட்டி ட்ரேயில் அடுக்கி கொள்கிற நேரமே அங்கே ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கொள்ள வேணும். 170 டிகிரி செல்சியஸில் ஓவனை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண விட்டிருக்கிறேன். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பிஸ்கட் செய்தால் இதை டீ டைமுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி பெரிய லைம் சைஸில் உருண்டையை எடுத்து தட்டி குக்கி செய்தால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். குக்கி வெரைட்டிஸ் பேக் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். கரையில் கொஞ்சம் க்ரக் ஆகி இருக்கும். அப்படி க்ரக்கான எந்த பிரச்சனையும் இல்லை. குக்கி வெரைட்டிஸில் ஓரத்தில் க்ரக் ஆகிறது நார்மலான ஒரு விஷயம். இப்போ ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்ச ஓவனில் 150 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணினா ருசியான பர்ஃபெக்டான கச்சான் பிஸ்கட் கிடைக்கும். ஓவனில் இருந்து இறக்குன உடனே சாஃப்டாக தான் இருக்கும். பட் ஒரு ½ அன் ஹவர் வெளியில் வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பான பிஸ்கட்டாக இருக்கும். இனி இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா டீ டைமுக்கும் சாப்பிடலாம், சின்ன பசி வார நேரமும் சாப்பிடலாம். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடுவேன். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. Keep watching us and keep smiling. Anywhere you go.